அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய புதுக்கோட்டை நெய்நர் சபையில் நமக்கெல்லாம் ஒரு சிறப்பான முத்தி பேரவை வழங்குவதற்காக நமது 4 வேதங்களையும் மனப்பாடமாக பயின்று அதை நமக்கு எல்லாம் அதனுடைய முத்துக்களை ஒவ்வொன்றாக எடுத்து இன்றைக்கு நமக்கு மிகவும் வேண்டிய ஒன்று, எல்லாருக்கும் வேண்டிய ஒன்று. அது எப்படியெல்லாம் நமக்கு தேவைப்படும், எந்தெந்த மாதிரிலாம் நம்ம அறிவு வந்து நம்முடைய மனிதர்கள் வச்சிருக்காங்க அப்படின்றதையும் நமது வாக்கியங்கள்ல அந்த அறிவித்தலான முத்துக்களை நம்மளுடைய பகிர்ந்து பெறுவதற்காக நமது அண்ணா மேலி வாசுதேவ டாக்டர் மேலி வாசுதேவ ஐயங்காரை இந்த புதுகை நெய்நர் சபையில் அனுப்பது மகிழ்ச்சி அடைகிறோம். நமஸ்காரம்னா வாங்க. முத்திபூர்ணம் மெய்யாமையாகவே சதுரியங்கோடி கால மக்களிடத்திலும் சர்வ மூலமந்திருவாய் சாலையாண்டவர்களே முத்திபாலிப்பு பரமனே உருவேடுத்து வாரிடை குருவாய் வந்த துறவலர் கரசே காமி தொன்மறை புகழும் தேவே அருநடை பாதம் நோவ அடிமைக்காயிறங்கி வந்த மறுமணி ஞான வாழ்வே மார்கனநாதா போற்றி அரண்டிடும் மடத்தார் உபதேசமதழிம்பென கண்டக்கினியில் இட்டெடுத்த பின் அரண் புகுச்சதூர் மறையில்லை அறிந்த கேள்விகள் அதத்தனை கோர்வை பென்றமைந்த திரண்டெழு சின்முத்திரையும் சரணகமலாலயத்தின் செய்திகள் எல்லாம் விளக்கியே இரண்டர கலக்க வந்தோன் என்று எனக்கென்று விதித்திருந்தெழுந்து வந்த பெருமாள் திருக்கைலாய மச்ச மாமுனிவர் பரம்பரை பேரராகிய தணிகை வள்ளல் அவர்களின் திருக்குமாரரும் மெய்ஞான அரசருமான கல்கி அவதார மகா புருஷோத்தமர் இறுதி மெசையாவாகிய ஆல்பா ஒமேகா யுகநாதராகிய மகதி அலைஹிஸ்ஸலாம் சமரச வேத மன்னாவாகிய மைத்ரேய புத்தர் கருணாமூர்த்தியராகிய வீரபோக வசந்தராயர் பெரிய மூக தாயகமாகிய பொன்னரங்கர் பரிசுத்தாவி தெய்வமாகிய அகூர் மஸ்தா அருட்பெருஞ்சோதியாகிய தனித்தலைமை பெரும்பதி சமயங்களின் நம்பியாகிய தென்னாடுடைய சிவன் கிண்ணாமக்கார வானநாட்டு செம்மலாகிய ஜெகத்குரு நவகிரக கோளறிவாளராகிய மகரிஷி மார்கநாதர் ஆங்கிரச கோத்திர உற்பனராகிய வித்துநாயகம் ஆதி மனுமகன் ஜாதிகளின் கர்த்தர் இக்கலிக்கடையில் மக்கள் அனைவரும் நித்திய வாழ்வேற்றம் பெற உடுக்கை சங்கு சக்கரம் சூலம் வில் வேல் வாழ் தண்டாயுதம் பராங்குசம் அங்குசபாசம் மோதகம் இன்னும் எவரும் பெற்றறியாத அரியதவக்கின் நாமம் முதலிய தேவ சனதால் அங்கீதராக திருமேனி ஏற்று வந்தவர்களும் மரளிகை தீண்டா மெய்மத உட்பவ உற்பன்னரும் சர்வமத பலஜாதி பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்னும் வேதமாமரை வாக்கினை நிரூபித்து ஒரே அனந்தர்குல தேவ மக்களாக ஆக்கி நம்மை நித்திய வாழ்க்கைக்கு வித்தெடுக்க வந்த மூக்குக்குழிய மூச்சோடாத உறக்கமற்ற நம் குலதெய்வம் பிரம்ம பிரகாசமை சாலை ஆண்டவர்களின் பொற்பாத கமலம் பணிந்து உத்தரவுக்கு இறைஞ்சி என் முத்தி பேருரையை துவங்குகிறேன். ஜீவசிம்மாசன மெய்மைப்பதியில் குடியேற்றி தேவ அருள்மாறி பொழிந்து கொண்டிருக்கும் நீதி தெய்வம் கொலுவிற்றிருந்தருளும் மெய்நெறி நன்னகரத்தின் எல்லைக்குள் குடியேற பெற்றவர்களாகிய ஜீவப்பிரியவர் அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த புதுக்கோட்டை சபையை மிகச் சிறப்பாக நடத்தி வருகின்ற நம் அண்ணா சாலை சிவராஜன் அவர்களுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு நான் உங்களோட எதை பகிர்ந்துக்க போறேன் அப்படின்னா, அறிவு என்ற தலைப்புல நம் குலதெய்வ தேவேசர் அவர்களுடைய அருள் வர்ஷிப்புகளை உங்களோட பகிர்ந்துக்க போறேன். அதுக்கு ஒரு முன்னுரையா நம்மளுடைய ஆதிமை உதயபுர வேதாந்தத்துல ஆடலங்கண்ணியில சிற்றறிவில் கற்றும் பயனற்றவர்க்கு கற்பகத்தருவேன வந்தேவ சந்தவா தேவ சந்தவா அப்படிங்கிற வரிகளை தெய்வம் வெளியாக்கியிருக்காங்க. அதனால சிற்றறிவினாகிய நான் அந்த அறிவாகார சுரூபரின் திருவாக்கியங்களை அறிவு என்ற அந்த பதத்தை விளக்க உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இப்ப இந்த அறிவுங்கிறத பார்த்தோம்னா ஓரறிவு,
ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு அப்படின்னு பல வகைப்படும். இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா எந்த வேத சாஸ்திரங்களிலும் சொல்லப்படாத, விவரிக்கப்படாத, ஆச்சரியம் மிகுந்த இப்பூலகின் சிருஷ்டியை தெய்வம் அவர்கள் தங்கள் திருவாக்கியத்தில் விளக்குகின்றார்கள். அதுல இருந்து ஆரம்பிச்சாதான் அந்த சிருஷ்டிய தெய்வம் இதுவரைக்கும் எந்த வேத மாமரைகளையும் இவ்வளவு தெளிவா ஒரு சிற்றறிவனாகிய நானும் புரிஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க தெய்வம் இறக்கியிருக்காங்க. அந்த தெய்வ திருவாக்கியத்தை எடுத்து ஆரம்பிக்கிறேன். திருமஞான குரல் வாக்கியம் 55 பக்கம் 259. ஆதியில் நெருக்கோளமாகிய கூடஸ்த பிரம்மம் இருந்தது. அதில் ஒரு நெருக்கம் உண்டாயிற்று. அப்பொழுது ஏற்பட்ட புழுக்கத்தால் ஜலம் உண்டாயிற்று. ஜலம் கீழே விழும்போது காற்று உண்டாயிற்று. காற்று ஜலத்தை அலைக்க நுரை உண்டாகி மண் உண்டாயிற்று. இப்படி மண் உண்டாவதற்கு எத்தனையோ கோடி காலங்கள் ஆயின. இப்படியாக முதலில் பஞ்சபூதங்களாகிய நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் முதலில் உண்டாகின. இந்த பஞ்சபூதங்களையும் கருவிகளாக வைத்துக் கொண்டு இறைவன் ஆகிய அந்த ஆதி வஸ்து சிருஷ்டியை தொடங்கினார்கள். அந்த சிருஷ்டியை நமது தெய்வம் அவர்கள் மான்மியத்தில் ஆதியோதிய தலைப்பருவம், ஆதியோதிய பருவம் அதுல ரொம்ப விவரமா சொல்றாங்க. இப்பொழுது அந்த ஆதி வஸ்து ஒவ்வொன்றாக படைக்க துவங்கினார். இதற்கு முன்னால் மதி, கதிர், மின், பனி, தாரகை அதெல்லாம் படைச்சாங்க. இதெல்லாம் படைச்சு முடிச்சுட்டு முதல்ல ஓரறிவு உள்ளவைகளை படைத்தார். உணர்ச்சி அறிவை, அதாவது தொடு அறிவை மட்டும் உடையவர்களை படைத்தார். இதற்கு உதாரணம் புல், மரம், அதாவது கரிக்கினம். இதை தொல்காப்பியர் ஒன்றறிவுதுவே உற்றறிவுதுவே அப்படிங்கிறார். அடுத்து இரண்டாவதாக உணர்ச்சி அறிவோடு சுவை அறிவுடைய ஜந்துக்களை படைத்தார். உணர்ச்சி கூட்டல் சுவை. உதாரணம் சங்கு, நத்தை. தொல்காப்பியர் இரண்டறிவுதுவே அதனோடு நாவே அப்படிங்கிறார். அடுத்து 3 அறிவுடைமைகளை படைத்தார். உணர்வறிவு, நாவறிவு, முகரறிவு. முகரறிவுனா என்ன? வாசனை அறிவும் படைத்தார். 3 அறிவுதுவே அவற்றோடு மூக்கே. உதாரணம் கரையான், எறும்பு, ஈசல். 4 அறிவு அவற்றோடு கண்ணே. இந்த ஜீவராசிக்கு உணர்வறிவு, சுவையறிவு, ஜீவராசிக்கு உணர்வறிவு, சுவையறிவு, முகரறிவு, அதோட பார்க்கிற அறிவு இருக்கு. உதாரணம் வண்டு, நண்டு, தும்பி, தேனி. பார்க்கிற அறிவு இருக்கு. உதாரணம் வண்டு, நண்டு, தும்பி, தேனி. அடுத்தது 5 அறிவுடைகளை படைத்தார். 5 அறிவுது அவற்றோடு செவியே. உதாரணம் விலங்கு, பறவை. அப்ப 5 அறிவு பார்த்துட்டோம். அப்ப இதை சுருக்கமா சொன்னோம்னா ஓரறிவு உடையவர்களுக்கு உடம்பு மாத்திரம் கொடுத்தார். ஈரறிவு உடையவர்களுக்கு உடம்போடு நாவு கொடுத்தார். மூவறிவு உடையவர்களுக்கு உடம்பு, நாவு அதோட மூக்கையும் கொடுத்தார். 4 அறிவு உடையவர்களுக்கு உடம்பு, நாக்கு, மூக்கோட கண்ணையும் கொடுத்தார். 5 அறிவு உடையவர்களுக்கு உடம்பு, நாக்கு, மூக்கு, கண்ணுடன் செவியையும் கொடுத்தார். அப்போ இத மான்மியத்துல நம்ம தெய்வமார்கள் ஒரு இந்த உலகத்துல ஜனிச்சு அவங்க ஒரு குழந்தையா வளர்றத அவங்க எப்படி இந்த அறிவுகளா அவங்களுக்கு வளர்ந்தது அப்படிங்கறத மான்மியத்துல ரொம்ப அழகா கொடுக்குறாங்க. அதை நம்ம பார்க்கலாம். மான்மியம் பக்கம் 61. நெருநீதர் என்னும் பொறை மாதவ பெரிய தாயாகிய ஸ்ரீதேவியரிடத்தில் குமாரராக அவதாரம் செய்திருக்கும் பச்சிடம் திருமேனியானது அதற்குரிய வலிமை ஏற்றம் ஏறுவான் வேண்டி ஒன்றன் பின் ஒன்றாக உணர்வறிவு, நாவறிவு, செவியறிவு, கண்ணறிவு, வாசனை, நுகரறிவும் இதை போலவே எல்லா அகம்புற அங்கங்களும் வளர்ந்தேறி அப்போ இந்த 5 அறிவுடைய ஜீவராசிகள் வரைக்கும் தெய்வம் படைச்சிட்டாங்க. இத்தனை கூடி ஜீவராசிகளையும் அவங்க போய் நம்ம குடியிருக்கலாமா அப்படின்னு தெய்வம் பரிசோதனை பண்ணி பாக்குறாங்க. நம்மள உள்ள கூட குடியேற முடியல. அதனாலதான் தான் குடியேறிக்கொள்ள வேண்டுமே அப்படின்னு 6 அறிவுடைய மனிதனை வெகு காலம் திட்டமிட்டு பெண் படைத்தார். ரொம்ப காலம் திட்டமிட்டு, கோடி காலம் திட்டமிட்டு இந்த 6 அறிவுடைய மனிதனை படைத்தார். அப்ப மனிதனை எப்படி படைச்சான் அப்படிங்கறது மான்மியத்துல தெய்வம் அவர்கள் கொடுத்துள்ள அந்த பகுதியை நம்ம பார்க்கலாம். மான்மியம் பக்கம் 15, 16.
அங்கனம் படைத்த நாடோறும் புதியவனாகிய ஏகநாயகனானவன் வெளியாக வேண்டிய காருண்ய நாட்டத்தின் காரணத்தினாலே தனது பேரொளி வென்னும் சத்தினி ஹபீபின் சூரத்தாகிய வடிவத்தில் மனிதனை படைக்க வேண்டி அதற்கு முதற்காரண கருவியாகிய அயாத்துல் கைபு என்னும் ஆத்மமர்ம ஜலக்கடலை அவ்வொழிவு நின்றும் படைத்து மனித குலத்தை படைப்பு உண்டாக்கினான் என்று அறிய கிடைக்கின்றது. சரி, மனிதனை படைச்சிட்டாங்க. அப்ப மனிதனுக்கு மட்டும் ஏன் இறைவனை அறிய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மனுஷனுக்கு இருக்கு. அது எப்படி வந்ததுங்கிறத மான்மீகத்தை கொடுக்குறாங்க. மேலும் அந்த ஆத்மமர்ம ஜலக்கடலினுடைய சத்வாடையானது மனிதகோலத்தில் கலந்து தோய்ந்து விட்டபடியினாலேதான் அந்த நாடோறும் புதியவனாகிய ஏகநாயகனை அறியும் சக்தியானது மனிதனுக்கு நடித்துக் கொண்டு விட்டது என்று இங்கனம் நிறைந்தவள் சுபானுபவத்தில் கைவந்தமாக அறிய கிடைக்கின்றன. அன்றியும் அக்காரணத்தை கொண்டேதான் மலை கடல் யானை முதல் எறும்புகளை 84,100,000 ஜீவராசிகளாலும் இன்னும் அமரர் கோடிகளாலும் ஏற்றுக்கொள்ள எங்களால் முடியாதென்று கைவிடப் பெற்ற தத்துவாதீத கைமுதலாகிய சீதனம் என்னும் அமானிதத்தை மனிதனானவன் நான் தான் இதற்கு முடியோக்கியதையும் சக்தியும் உடையவன் என்று வாக்கு தந்து கையேந்தி வாங்கி கடமை பூண்டு விட்டதானது. இப்போது நிரூபணையில் விளங்கிக் கொண்டிருக்கும் இவரது தூரதேகம் எடுப்பதற்கு முன் காலமாகியும் இப்பொழுது நமது போக்குவரத்து நாடாகவும் இருந்து விளங்கிக் கொண்டிருக்கின்ற சிவபர திருவட நாட்டில் ஜீவதேகமாக நெடுங்காலம் இருந்த அந்த ரோஸ்மீதா குறையலாளில் இவை நடந்ததென அறிய கிடக்கின்றது. அப்போ இறைவனை அறிவதற்கான சக்தியை, அதாவது அமானிதத்தை இறைவன் மனிதனுக்கு அளித்து விட்டான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, ஓரறிவு முதல் 5 அறிவு உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் அந்த இறைவன் போட்டு கொடுத்த பாதையிலே அதுகள் நடக்கிறது. அப்போ தங்களோட வாழ்க்கையும் ஆரம்பிச்சு முடிச்சுக்கிறது. தூக்கணாங்குருவியும் தேனியும் அந்த ஆரம்ப காலத்துல தெய்வம் எப்படி சிருஷ்டி பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இன்னும் கூட்டம் கட்டின்னு இருக்கு. அவைகள் வாழ்க்கையை நடத்துகின்றன, இறைவன் விதித்த கட்டுப்பாட்டை மதித்து நடக்கின்றன. ஆனா மனிதனோட நிலை என்ன? மனிதனுக்கு சுதந்திரமான நிலையை இறைவன் கொடுத்து விட்டான். இவனுக்காக விதிக்கப்பட்ட வேதத்தில் ஏவல் விலக்கல்களை தெரிவித்து விட்டான், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்றது. இதனால் அறிவு கொண்டு இவன் தான் கட்டுப்பாட்டை விதித்துக் கொள்ள வேண்டும். 5 அறிவு பெற்ற ஜீவராசிகள் இந்த உலகத்தை கெடுக்கவில்லை. ஆனால் 6 அறிவு பெற்ற மனிதன் அப்படின்னு எனக்கு இருக்க நம்ம சொல்லிக்கிறோம். அந்த அறிவை பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்தி அவனை சுற்றியுள்ள பஞ்சபூதங்களை மாசுபடுத்தி விட்டான். அதனால இப்ப கொய்யோ முறையோன்னு அலனிட்டு இருக்காங்க. உயிர்ப்புள்ள ஒன்றை கூட சிருஷ்டிக்க இயலாத மனிதன் தன் இனத்தையே கொன்று குவிக்கிறான். எனக்கு தினமும் பிரத்யட்சமா பார்க்கிறோம். உயிர்ப்புள்ள ஒன்றை கூட சிருஷ்டிக்க இயலாத மனிதன் தன் இனத்தையே கொன்று குவிக்கிறான். இந்த செயலுக்கு பயன்படும் ஆகாய விமானமும் பீரங்கியும் அணுகுண்டும் 6வது அறிவில்ல வெறி அறிவின் அவமான சின்னங்கள். இதை இவன் அறிவு என்று சொல்லிக் கொள்கிறான். இவன் கண்டுபிடித்துள்ள டிவியும் கம்ப்யூட்டரும் தொலைபேசியும் தீமைகளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு துரிதமாய் பயன்படுத்தவே உபயோகப்படுகின்றன. மனிதனுடைய புலன்களுக்கெல்லாம் வெறியூட்டி தாறுமாறாகவே நடக்க வைக்கின்றன. ருசி வெறி, பணவெறி, மதிப்பு வெறியை அதிகப்படுத்துகின்றன. 5 அறிவுடைய மிருகங்கள் அடுத்தது கவலைப்படுறதில்ல. மாடு கவலைப்படுமா? தெய்வம் வரதராஜேந்திர பார்த்து கேட்கிறாங்க. ஆலயத்து வாசல்ல மாடு கட்டி இருக்கு. அந்த மாட்டை பார்த்து தெய்வம் கேட்கிறாங்க, அது கவலைப்படுமா அப்படின்னு கேட்கிறாங்க. பார்த்து அவர் சொல்ற, இல்ல அது கவலைப்படாது அப்படிங்கிறாங்க. அப்ப தெய்வம் திருப்பி இவர்கிட்ட, நீ கவலைப்படுவது உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா நான் கவலைப்படுவேன் அப்படிங்கிறாங்க. அவரு உடனே அவர் புதுசு. அப்ப தெய்வம் கேட்கிறாங்க, கவலைப்படுவதற்காக இறைவன் இந்த 6வது அறிவை மனுஷனுக்கும் கொடுத்திருப்பான் அப்படின்னு கேட்கிறாங்க. அது ரொம்ப அறிவுபூர்வமான கேள்வியா இருந்தது. அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனால் 6வது அறிவுடைய மனிதன் கவலைப்படுகிறான். கவலைப்படுவதற்காக 6வது அறிவு கொடுக்க பெற்றது. ஒரு பொருள் அதிகமாக இருந்தால் சந்தோஷம் தானே வரணும். ஆனா கவலைனா வருது. விளக்கை கொண்டு நூல் படிக்காமல் வீட்டை கொளுத்த பயன்படுத்துவது போல் இருக்கிறது இவன் 6வது அறிவை பயன்படுத்தும் விதம். விளக்க வச்சு நூல் படிக்காம வீட்டை கொளுத்தினா என்ன ஆகும்? மனிதன் குறை மனதுடையவன்.
இவன் துன்பத்தோடு கூடிய புலன்வழி இன்பங்களையே அனுபவிக்கிறான். இவன் அனுபவிக்கும் சிற்றின்பங்கள் அனைத்தும் துவக்கத்தில் இன்பத்தையும் முடிவில் துன்பத்தையுமே கொடுக்கின்றன. ஆனால் இவன் உள்ளமோ எப்பொழுதும் குறையாமல் இருக்க வேண்டும், அழியாத குறையாத இன்பத்தை பெற வேண்டும், இளமையாய் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறது. மரணத்தை நினைக்கும் போது பயம் வருகிறது, இறுதியில் துன்பமே மிஞ்சுகிறது. இவனிடத்தில் இருக்கிற குறை மனதும் வெறி அறிவும் இவனை மீளா நரகத்தில் ஆழ்த்தி விடுகின்றன. அப்படின்னா இவ்வளவு அறிவு இருந்தும் இவனை ஆறாவது அறிவு இருந்தும் இல்லாதவனாய் ஐயர்வு நுகர்ச்சியிலேயே மயங்கி கிடக்கிறான் அப்படிங்கிற முடிவுக்குத்தான் நம்ம வர வேண்டி இருக்கு. இத ரொம்ப அழகா மான்மியத்துல பக்கம் 66ல ஆறறிவு உடல் எடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழன்று ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது, அதற்கென்றே சோழமும் நகப்புற கல்விகளை வைத்து படைத்திருக்கும் காரணத்தினாலே வாயிலே பிணத்தை கொண்டு. இன்னும் கொஞ்சம் விவரமா இதை நான் பின்னாடி இன்னொரு பகுதியில பாடுறேன். உயிரை பற்றி ஆராய்ச்சி செய்து இந்த பேரின்பம் அடையக்கூடிய வழியை கண்டுபிடித்தவர்கள் தான் மனுமலை துவங்கிய கால வரம்பிலிருந்து மெய் வழியில் சென்ற பெரியோர்கள். அவர்களிடமிருந்துதான் நாம் வேறு அறிவை பெற வேண்டும். அந்த பெரியவர்களிடத்தில் தான் நம்ம அந்த ஆறாவது அறிவை பெற முடியும். அறிவு என்பது ரட்சிப்பை தர வேண்டிய செயல், அறிவை தரக்கூடியவை அல்ல. அழிவை தரக்கூடியது எல்லாமே வெறிதான், அதுதான் மனவெறி. அப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். அப்ப ஆறாவது அறிவுனா என்ன? ஆணித்தரமா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆறாவது அறிவுனா என்ன? தன்னை அறிகிற அறிவே ஆறாவது அறிவு. தன்னை அறிகிற அறிவே ஆறாவது அறிவு. இதை திரிகாலம் கண்ட திருமூலர் பிரான் ரொம்ப அழகா ஒரு பாசத்துல சொல்றாங்க. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே. தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே. திருமந்திரம் பாடல் 2355. அப்ப தன்னை அடுத்த கேள்வி வருது, தன்னறிவு அறிவுனா என்ன அப்படின்னா, குழந்தை பிறக்கிறது, அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க. அது வளர்ந்ததும் பெரிய குழந்தை பெரியவனாயிடலாம். ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா அவன் பேரை சொல்லி குழந்தைய கூப்பிடுறாங்க. அது ஏன்னு கேட்கறது. எல்லாத்துலயும் நான் நான் என்று முன் இருக்கிறான். நான் இதை பண்ணேன், நான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். இறுதியில் மரணம் வந்துடுறது. அப்போ அவனுடைய உடல் இருக்கு, இப்ப அவனோட பேரை சொல்லி கூப்பிட்டா ஏன் என்று கேட்பதில்லை. அப்ப இதுவரைக்கும் கேட்டது எது? அதுதான் இவனுடைய உயிராகிய ஜீவன். அதுதான் இவனுடைய உயிராகிய ஜீவன். அதை அறிகிற அறிவுதான் தன்னை அறிவது. அதை அறிகிற அறிவுதான் தன்னை அறிவது. அது அப்போ ஒரு தெய்வத்துடைய திருவாக்கியம் ஒண்ண பார்க்கலாம். திருமஞான குரல் வாக்கியம் 45 பக்கம் 241. ஒரு ஜீவேசர் சந்நிதி முன்னிலையில் அவர்களால் மறுபிறப்பாளனாகி ஜீவதேகத்தில் நுழைந்து அந்த கோடி சூரிய பிரம்ம பிரகாசனை சந்திக்க செய்து வைக்கும் ஆகம துலக்க அறிவே ஆறாவது அறிவு. அந்த கோடி சூரிய பிரம்ம பிரகாசனை சந்திக்க செய்து வைக்கும் ஆகம துலக்க அறிவே ஆறாவது அறிவு. அந்த அறிவை அறிவிக்கும் அறிவாகார ரூபரே ஆசா. நம்ம ஆறாவது அறிவு எதுன்னு தெரிஞ்சுட்டோம். அதான் இவனோட உயிராகிய ஜீவன். அதை அறிகிற அறிவுதான் தன்னை அறிவு. அதுவே ஆறாவது அறிவு. அப்போ உயிரோட சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். உயிரோட சிறப்பு நமக்கு சொல்ல தெரியுமா? அப்ப நம்ம தெய்வத்துடைய மான்மியத்துக்கு தான் நம்ம போகணும். எல்லா சீறு சிறப்புகளும் தருகின்ற உயிரை, மான்மியம் பக்கம் 294-95. எல்லா சீறு சிறப்புகளும் தருகின்ற உயிரை, சர்வ வலதும் ஆன்மீகம் தருகின்ற உயிரை, எல்லா கல்வி கலை கண்காட்சியும் தருகின்ற உயிரை, எல்லா இன்பைச்சைகளும் தரவனுக்கு இரவு பகல் ஓயாது ஊழியம் செய்து கொண்டிருந்த இளஞ்சிய லட்சிய உயிரை, வரம்பு கொடுத்த கிரணோதய உடம்பு உயிரை, உனக்கு உணர்ச்சி உணவு சுவையுடன் எடுத்து ஊட்டிக் கொண்டிருந்த இணைத்துணையான உயிரை, அதை கண்டு தரிசனை பண்ணி நீ அதன் மூலமாக தெரிஞ்சுவித்தனம் பெறுவதற்கு ஒரு நாள் ஒரு பொழுதாவது மறந்தா போலினும் இச்சை வராமல் இருப்பதற்கு காரணம் என்னத்தினாலே என்று அப்படின்னு தெய்வம் சொல்றாங்க. நமக்கு அது இச்சையா வரல. தெய்வம் எடுத்து கொடுக்குற வரைக்கும் உயிர் எங்கே இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. அவங்க அறிவுக்கு தான் நம்ம அறிஞ்சிடணும். அப்போ அந்த உயிராக அறிவை அறிந்தவர்களே தத்துவ ஞானிகள் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. இப்ப அந்த பாடலை பார்க்கலாம்.
தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள். சென்னியில் வைத்த சிவனருளாலே. ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப அழகா பாடியிருக்காரு. அடுத்து வள்ளல் பெருமான் அவர்கள் பாட்டை பார்க்கலாம். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகிலே இதுவரையும் உண்மை அறிந்தனரே. அப்ப அவர் என்ன சொல்றார் அப்படிங்கிறதுக்கு அதோட அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். ஆறாவது அறிவை கொடுத்தது நித்தியத்தை பார்க்க, ஆனால் தினமும் நீ அனித்தியத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய். ஆறாவது அறிவை கொடுத்தது குறைவற்ற நிறைவுடையவனாகிய இறைவனின் புகழை கேட்க, ஆனால் நீயோ ஒரு வாழ்நாள் முழுவதும் குறையையே பழுதையே கேட்டுக் கொண்டிருக்கிறாய். ஆறாவது அறிவு கொடுத்தது நித்திய வசுவை பற்றிய மெய்க்கல்வியை கற்க, ஆனால் நீ அழிந்து போகிற பொய்யாகிய ஜடப்பொருளை பற்றியே கற்றுக்கொண்டிருக்கிறாய். இந்த உலகத்தில் நீ அனுபவித்ததெல்லாம், கழித்ததெல்லாம், மகிழ்ந்ததெல்லாம் நிஜமல்ல, சிற்றின்பம்தான், வீண்தான். இதுவரை நீங்கள் ஐம்புலன்கள் வழியாக மனதுடன் சேர்ந்து உண்டதெல்லாம் உட்கொண்டதெல்லாம் குறையும் குற்றமும் உடையவைகள்தான். மெய்யான நித்தியத்தை, உண்மையை, உள்மெய்யை நீங்கள் இன்னும் அறியவில்லை என்று மனுக்கோலத்தை சாடுகிறார்கள். மெய்யறிவை தேடுங்கள் என்று வற்புறுத்துகிறார்கள். அப்ப இவ்வளவு நேரம் நம்ம ரொம்ப விவரமா நம்ம பார்த்தோம். ஆறாவது அறிவுனா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம ஆறாவது அறிவை அடையாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு இறைவன் கொடுத்ததை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறதுக்கு இவ்வளவு விவரமா விலாவரியா நம்ம பார்த்தோம். ஆனா தெய்வம் அவ்வளவுத்தையும் சுருக்கி நம்முடைய ஆளுமை உதயபுர வேதாந்தத்துல மெய்மன ஞானத்துல பக்கம் 35 கண்டு கண்டு நீ விண்டையாவுமே காணுவாய்மு பாழன, காணுவாய்மு பாழன அப்படின்னு ரொம்ப சுருக்கி சொல்லிடுறாங்க. செவிட்டில் அரைஞ்ச மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த உலகத்துல நம்ம ஆராய்ச்சின்னு கண்டுபிடித்தவர்கள் எல்லாம் முப்பாள் தான். அதாவது சாவிற்கு ஒண்ணு இட்டு செல்லக்கூடியவைகள் தான். விண்ணிலிருந்து மின்சாரம் எடுத்தாய், மண்ணிலை விவசாயத்தில் பூச்சிகள் விழ ஆரம்பித்தன, தொழிற்சாலைகளை உண்டாக்கினாய், அதனால் புகை காற்று மண்டலத்தை நாசமாக்கியது. குளிர்சாதன கருவிகளையும் பிளாஸ்டிக்கையும் ராக்கெட்டையும் கண்டுபிடித்தாய். அது இறைவன் உனக்காக, உனக்கு பாதுகாப்புக்காக ஆகாயத்தில் உண்டாக்கிய ஓசோன் மண்டலத்தை ஓட்டையாக்கிடுச்சு. தோல் பதனிடும் தொழிற்சாலைகளை உண்டாக்கினாய், அதன் கழிவை ஆற்றில் விட நிலத்தடி நீர் முழுவதும் நாசமாகிவிட்டன. வாகனங்கள் நச்சு புகையை வெளியேற்ற இந்த நகரங்களில் மக்கள் அனைவரும் முகமூடி அணிந்து கொண்டு வாழ வேண்டிய நிர்பந்தம் வந்துவிட்டது. பரவலாக வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களை ஓரிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து நகரங்களை உண்டாக்கினாய். சுகாதாரம் இல்லாமையால் கொசுக்களும் நோய்களும் உண்டாயின. நீ உண்டாக்கின அனைத்தும் பாழ்தான், ஏனெனில் உன்னிடத்தில் ரட்சிப்பை அளக்கக்கூடிய அறிவு இல்லை. நம் குலதெய்வ தேவேசர் அறிவை தேடு என்ற பிரசுரத்தை இந்த உலகிற்கு வெளியாக்கியிருக்காங்க. அதில் மனிதன் அறிவில்லாத இடத்தை தேடி தேடி சாவதை சுட்டி காட்டி அந்த அறிவிற்கும் இடம் தமக்கு தெரியும் என்று கூறுகிறார்கள். அப்ப இது வான்மதி குரல் பக்கம் 82, 83 இருக்கு. அறிவை தேடு. மனித தேகத்தில் அறிவு எங்கு இடம் கொண்டிருக்கிறது என்று அறிய உலக ஆராய்ச்சி வெகு காலமாக முழு பிரயாசத்துடன் ஈடுபட்டிருக்கிறது. ஆராய்ச்சியாளர்கள் இறந்தவனின் தலையை விலைக்கு வாங்கி அதை குடைந்து குடைந்து அறிவை தேடுகிறார்கள். பாடும் ஓயவில்லை, பலனும் கண்டதாக இல்லை. இதற்காகவே பிரயாசை, கோடிக்கணக்கான பணச்செலவு, கால விரயம் எவ்வளவோ ஆகிறது. ஆனால் எக்கோடி காலத்தும் எந்த பிரயாசை செய்தும் இவர்களால் அதை அங்க காணவே முடியாது. ஏனெனில் அது இல்லாத இடத்தில் அதை தேடுகிறார்கள். இனியாவது இவ்வாறான வீண்முயற்சி செய்வதை விட்டுவிட்டு இல்லாத இடத்தில் அதை தேட வேண்டாம் என்று அறிவிக்கவே எண்ணியே இதை இப்பொழுது வெளியாக்குகிறோம். பஞ்சாட்சரம் முதலாகிய உலகத்தில் உண்டான மூலமந்திரங்கள் அவ்வளவும் ஈஸ்வருடைய நாமமும் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கும் நாமமும் அதுவேதான்.
யமனை அடக்கி ஆளுகின்ற மதம் என்னப்பட்டதும் அதுவாகவே இருக்கிறது. அறிவையும் உயிரையும் எமக்கு தெரியும் அப்படின்னு தெய்வம் வழியாக்குறாங்க. எம்மை சார்ந்த 69 ஜாதிகள் அடங்கிய பல ஆயிரக்கணக்கான மக்கள் இதை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிக்கு சாலையான் குரு 1/9/1975. அறிவை தேடு என்ற மெய்வழி சபையாரின் வெளியீடு சாலையான் குரு என்ற கையொப்பத்துடன் அச்சேரி வெளியாயிற்று. அது சமயம் ஆண்டவர்கள் இதை பலருக்கும் தெரியப்படுத்தி வெளியாக்குகின்றவர்களுக்கு மகா மேம்பாடான திட்டமான புண்ணியம் கட்டாயம் கிட்டும். இதை பலருக்கும் தெரியப்படுத்தி வெளியாக்குகின்றவர்களுக்கு மகா மேம்பாடான திட்டமான புண்ணியம் கட்டாயம் கிட்டும், தானே வலிய வந்து கிட்டும் என்று ஆசீர்வதித்தார்கள். இப்போ உலகத்துல அறிவு இல்லாத இடத்துல அதை தேடுறாங்க அப்படின்னு தெய்வம் ரொம்ப அழகா வெளியாக்கியிருக்காங்க. அடுத்து ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இந்த காட்டுல கவரிமான் இருக்கு. அந்த கவரிமான் உடம்புல இருந்து ரொம்ப அருமையான ஒரு வாசனை வரும், ஒரு நன்மணம் வரும். ஆனா அந்த கவரிமானுக்கு அது தன் உடம்புல இருந்துதான் அந்த வாசனை வருதுன்னு தெரியாது. அது காலமெல்லாம் அந்த காட்டுடைய மூளை முடுக்கெல்லாம் அந்த வாசனையை தேடி 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 ஒரு நாள் அது மடிஞ்சே போயிடும். காரணம், அது இல்லாத இடத்துல அது தேடின்னு இருக்கு. அது போலத்தான் உலகத்தவர்கள் அறிவை தேடுகிறார்கள் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம அதை உதாரணமா எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த மனுஷன் அறிவு இல்லாத இடத்துல தேடுறாங்கிறதுக்கு தற்கொலை பீர் முகமது ஒலியுள்ளா அவர்கள் ரொம்ப அழகான ஒரு பாத்திரத்தை இறக்கியிருக்காங்க. அறிவான பொருள் தேடி அலைந்தலைந்து சாவார், அறிவிருக்கும் தலைமறியார் ஆவி வீணே போவார், குறையாத பொருளை மிக கொள்ளையிட ஆசை, கொள்ளையிட பொருளும் இல்லை கொடுப்பாரும் இல்லை, கொள்ளையிட பொருள் தேடி குவலயத்தில் அலைந்து கொள்ளை கிடைக்காமல் மனக்குறையாலே வாடி விழாமல் துயரமதில் இறந்து போக வேண்டாம். அப்படி நீங்க போக வேண்டாம். வேண்டுமட்டும் கொள்ளையிட விட்டால் அந்த வீட்டை அந்த மாளிகையை திறந்து வச்சிருக்காங்க. எந்த மட்டும் திருடிக்குள்ள எவருக்கும் மனம் பொருந்தும், திருட மனம் உள்ளவர்கள் திருக்கலிமா பார்த்து, திருட மனம் உள்ளவர்கள் திருக்கலிமா பார்த்து திருட மட்டும் திருடிக்குள்ள திருவாக்கம் கொடுத்தான். அந்த திருக்கலிமாவை தெரிஞ்சுட்டோம்னா திருட மட்டும் திருடிக்குள்ள திருவாக்கம் கொடுத்தான் அப்படின்னு ரொம்ப அருமையா நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது இப்ப 5 அறிவு பார்த்தோம், 6வது அறிவு பார்த்தோம். அப்ப எது உயர்ந்தது அப்படின்னா 6வது அறிவு தான் உயர்ந்தது. 5 அறிவை விட 6வது அறிவு உயர்ந்ததா மட்டமானதா அப்படின்னு பார்த்தோம்னா உயர்ந்தது. அப்படின்னா 5 அறிவுக்கும் கருவிக்குள்ள இருக்க கண், காது, வாய், மூக்கு அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்ப 6வது அறிவுக்கான கருவிக்குளம் எங்கே அப்படின்னா தெய்வம் ஒரு திருவாக்கியத்துக்கு தான் நம்ம போகணும். எமப்பட அறிவுடு கோடா இருக்கும் வாக்கியம் 41. 5 அறிவுக்கும் தனித்தனியே கருவிக்குளங்கள் இருக்கின்றனவே, அதுபோல 6வது அறிவுக்கு கருவிக்குளம் எங்கே? 5 அறிவுக்கும் கருவிக்குளங்கள் இருக்க 6வது அறிவுக்கு மட்டும் கருவிக்குளம் இல்லாமலா போகும்? அது எங்கே? இந்த கேள்விக்கு உலகமே திரண்டாலும் பதில் சொல்ல வருமா? 6வது அறிவின் கருவிக்குளம் இதோ என்று தொட்டு காட்டப்படுகிற எல்லையே இது. ஒருவர் தன் கருணை வீட்சண்யம் கொண்டு உன் நெஞ்சை இருகூறாக பிளந்து அதை அந்த ஜீவ முதலை உனக்கு காண்பிக்கின்றார்கள். இது யாரால் முடியும்? யாருக்கு எட்ட பெற்றது என்று படித்தவர்களும் படிக்காதவர்களும் ஒருமுகமாக நின்று பேசுவார்களே, அதுவானதாக இருக்கும். இப்படி எல்லோருக்கும் தேவையானதும் எல்லோரும் கண்டு அதிசயிப்பதும் எல்லோருக்கும் ஆச்சரியமானதும் தருணோக சஞ்சீவியமாக ஒன்று இங்கே முளை கண்டுள்ளது. முழுப்பாவியாக தன் உயிருக்கே எதிரியாக தன் ஜீவனத்துக்கே மாற்றக்காரராக இருப்பவனுக்கே இந்த திருத்தலம் பிடிக்காது. திருடனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் எப்படி பிடிக்கும்? அவன் உள்ளவே அங்கு போகாதே என்று வாட்டுமன்றோ. இப்ப மறுபடியும் 5 அறிவும் 6வது அறிவு ஒரு ஒப்பீடு பார்க்கலாம். மாட்டுக்கு எத்தனை அறிவு? அப்ப தெய்வத்துடைய வாக்கியத்துக்கு தான் போகும். எம்மப்பட அறிவு திருமேஞான குரல் வாக்கியம் 74 பக்கம் 289. மாட்டுக்கு எத்தனை அறிவு? பார்க்கிற அறிவு, சுவைக்கிற அறிவு, கேட்கிற அறிவு, நுகர்கிற அறிவு, உணர்கிற அறிவு, ஆக அறிவு 5. சரி, நீங்க தேவப்பிறப்பு எடுப்பதற்கு முன் உனக்கு எத்தனை அறிவு இருந்தது? மாட்டிற்குள்ள அதே 5 அறிவு தான். 6வது அறிவை அறிவதற்கு முன் அதை பற்றி நீ என்ன நினைத்தாய்? 5 அறிவை போல் அதுவும் ஒன்றுதான் என்று மிக சாதாரணமாக நினைத்தாய். ஆனால் இப்பொழுது அது எவ்வளவு பெரிதாய், மகிமை உள்ளதாய், வலுப்பெற்றதாய் உனக்கு தெரிகிறது.
இவ்வளவு பெரியதாக ஒன்றை உனக்கு ஒருவர் தர, அதை பெற்ற நீ அதனுடைய பெருமையை பற்றி பிறகு சிந்தித்தாயா? பிறரிடம் அதை பற்றி பேசினாயா? இல்லை. ஆறாவது அறிவை பெறாத போது அதன் பெருமை தெரியாதிருந்து சரி, பெற்ற பின்னும் ஏன் சிந்தித்து பேசவில்லை? இவ்வளவு பிரம்மாண்டமான அரியதாகிய இதனை இதுநாள் வரை வெகு சாதாரணமாக நினைத்து விட்டோமே என்ற ஆத்திரம் ஏன் வரவில்லை? எம்மிடம் பெற்ற ஆறாவது அறிவின் சிறப்பை பற்றி நீங்கள் யாராவது எடுத்து பேசுவீர்களா என்று இதுவரை பார்த்தோம். யாரும் பேசவில்லை. ஆதலால் நாமே பேசுகிறோம். ஆறாவது அறிவை பெறாதவன் அதை பற்றி என்ன நினைக்கிறான்? ஆறாவது அறிவா, அதுதான் பகுத்தறிவு என்று எளிதா சொல்லிவிடுகிறான். பகுத்தறிவா வாய்த்தறிவா என்று கேட்டால் விழிக்கிறான். ஐந்தறிவு நம்மிடம் இருந்தது. ஆனால் ஆறாவது அறிவை நாம பெற முடிந்ததா? இல்லை. பெற முடியுமா? முடியாது. இப்பொழுது நீ நினைத்துப்பார். ஒருவர் அதை எடுத்து காட்டி தரவும் நீ பெற முடிந்தது. இப்பொழுது நீ நினைத்துப்பார். ஐந்தறிவு ஒன்றாக சேர்ந்தாலும் ஆறாவது அறிவுக்கு இணையாகுமா? சமமாகுமா? ஆறாவது அறிவினுடைய பெருமையின் ஒரு ரோமக்கால் அளவுக்கு ஐந்தறிவு ஈடாகுமா? ஆகாதே. ஐயறி உணர்ச்சி எக்கோடி காலத்தும் அழியாத நரக அவஸ்தையை தருவது. ஆனால் ஆறாவது அறிவோ எக்கோடி காலத்தும் மங்காத நித்திய பேரின்ப மகிழ்ச்சியாகவே அளப்பது. ஆகவே இரண்டும் சமமாகுமா? மிருகங்கள் பெற்றிருக்க ஐந்தறிவினால் இவன் அடையும் லாபம் என்ன? மிருகங்கள் ஐயறிவை கொண்டு பாவம் சம்பாதிப்பதில்லை. ஆனால் இவனோ தன் குயுக்தியினால் அதை துஷ்பிரயோகம் செய்து பாவப்படுவை சம்பாதித்துக் கொள்கிறான். ஆனால் எப்போது காலத்தும் அழியாத தண்டனையாகிய நரக அவஸ்தையை அடைகிறான். அந்த அதோகத்திலிருந்து தப்பிக்கவே இவனுக்கு தனிச்சுதந்திரமாக ஆறாவது அறிவு தரப்பெற்றது. இவன் ஐயறிவில் இருக்கும் வரை நரனாகவே இருக்கிறான். ஒரு தேவேசரின் சந்நிதியை அடைந்து அவர்களின் முறை சங்கார அனுகிரகத்தால் மனுவாகி தேவப்பிறப்பு எய்துகிறான். பிறகு அது இவனுடைய ஐந்தறிவால் பெற்ற அவசிய வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கி நித்திய பேரின்ப வாழ்க்கையை இவன் தலையில் சூட்ட துவஜங்கட்டி நிற்கிறது. இவ்வளவு இணையற்ற பெருமையும் உன்னதமும் உடைய ஆறாவது அறிவை உனது ஐந்தறிவுடன் ஒன்றாக வைத்து நீ மதித்ததுண்டா? இல்லை. வயிற்றறிவை பகுத்தறிவு என்று சொல்லிக்கொண்டு அதுவே ஆறாவது என்று நினைத்துக் கொண்டு ஏமாந்தவனாக இருந்தாய். அந்த அவல நிலையிலிருந்து உன்னை மாற்றி அதன் சத்திய செயலில் ஆக்கியது இங்குதானே. இங்கு வராவிட்டால் ஆறாவது அறிவை என்றாவது பெற்றிருப்பாயா? பெற்றிருக்க முடியுமா? இப்ப ரொம்ப அற்புதமா ஒரு சம்பாஷணை பார்க்க போறோம். ஆறாவது அறிவுக்குரிய கருவிக்குலம் பற்றிய சம்பாஷணை தெய்வத்திற்கும் மெய்வழி புலந்தரானதற்கும் நடந்தது. அந்த அரிய சம்பாஷணை நம் அறிவில் பூப்பேறுவதற்காக கிடைத்த பொக்கிஷமாக இருக்கிறது. அதை பார்க்கலாம். இந்த மெய்வழி புலந்தரானந்தர் அப்படிங்கிறவர், அவருடைய பழைய பெயர் வீரேசன். அவர் நாஸ்திகர் கொள்கையில ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடியவர். ஈவராக்க வலதுகையா இருக்கக்கூடியவர். வீர சைவ மரபை சேர்ந்தவர். ஒரு நாள் அவர் தெய்வத்தை சந்திக்கிறாரு. தெய்வங்கள்ட்ட இவர் ஒரு பகுத்தறிவாதி என்று அறிமுகப்படுத்தினார்கள். இப்பதான் அந்த சம்பாஷணையை பார்க்க போறோம். ஆண்டவர்கள், ஓ, சைவத்திலும் வீர சைவமா? அதிலும் பகுத்தறிவாதியா? ரொம்ப சரி. வீரேசன், மனதிற்குள் என்ன, நாஸ்திகன் பகுத்தறிவுவாதி என்றால் எல்லா சாமியார்களும் பயப்படுவார்களே. நானா எத்தனையோ பேரை திணகடிச்சிருக்கேனே. இவர் என்ன புன்முறுவலுடன் சரி என்கிறார்? பகுத்தறிவு என்றால் அறிவுதானே. அதை வளர்க்க ஒரு கூட்டம் வேண்டும் தானே. இல்லாவிட்டால் அறிவு வளருமா அப்படின்னு கேட்ட உடனே வீரேசனுக்கு தலையில 2 டன் ஐஸ் வச்ச மாதிரி இருந்தது. ஆண்டவர்கள் நட்சத்திராந்தரை பார்த்து பகுத்தறிவு அது ஆண்டவர்கள், பகுத்தறிவு என்றால் அறிவுதானே. அதை வளர்க்க ஒரு கூட்டம் வேண்டும் தானே. இல்லாவிட்டால் அறிவு வளருமா அப்படின்னு கேட்ட உடனே வீரேசனுக்கு தலையில 2 டன் ஐஸ் வச்ச மாதிரி இருந்தது. ஆண்டவர்கள் நட்சத்திராந்தரை பார்த்து பகுத்தறிவு அதுதான் அறிவு என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நட்சத்திராந்தர் இவரை வீரேசனை பார்த்து, உங்களை பார்த்துதான் கேள்வி கேட்கிறாங்க, பதில் சொல்லுங்க அப்படிங்கிறார். வீரேசன், பகுத்தறிவு என்றால் மூட நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, பிராமணரை வைக்காமல் திருமணம் செய்வது,
இதையும் ஆராய்ந்து செய்தல். ஆண்டவர்கள் ஏதாவது சொல்றீங்க, பகுத்தறிவு என்றால் இதுதான் என்று திட்டமாக சொல்லுங்கள். வீரேசன் பதில் சொல்ல தெரியாமல் முழிக்கிறார். ஆண்டவர்கள் சரி, காதை தொட்டு காட்டி இது என்ன? வீரேசன் காது. ஆண்டவர்கள் மூக்கை தொட்டு காட்டி இது என்ன? மூக்கு. ஆண்டவர்கள் இந்த மாதிரி கண், காது, மூக்கு, வாய் முதலிய கருவிகள் எல்லாம் இருக்கின்றன அல்லவா? வீரேசன் ஆம். ஆண்டவர்கள் இது போல் அறிவும் இருக்க வேண்டுமே, அது எங்கே? வீரேசன் அறிவை காட்ட முடியாது, அதுக்கு உருவம் இல்லை. ஆண்டவர்கள் அறிவுக்கு ரூபம் இல்லையா? இந்த முடிவை நிரூபிப்பாயா? அதிலேயே நிற்பாயா? வீரேசன் நிற்பேன். ஆண்டவர்கள் புன்முறுவலுடன் அப்படியா, சரி என்று சிறிது நேரம் சும்மா இருந்து விட்டார்கள். பின் உனக்கு எப்பொழுதாவது நகைச்சுத்தி வருமா? வீரேசன் வந்திருக்கிறது. மனசுக்குள்ள அப்பாடா, அறிவை, ஆறாவது அறிவு, ஆண்டவர்கள் அறிவை விட்டு விட்டு வேற என்னமோ பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர்கள் நகைச்சுத்தி வந்தால் என்ன ஆகும்? வீரேசன் உள்ளே இருந்து புதுநகம் முளைக்கும், பழைய நகம் விழுந்துவிடும். ஆண்டவர்கள் அப்படியானால் புதுநகம் முளைத்து விடும், அப்படித்தானே? வீரேசன் ஆம். ஆண்டவர்கள் சிறிது நேரம் மௌனமாக இருந்து விட்டு சரி, நகம் பெரிதா அறிவு பெரிதா? வீரேசன் அதுல என்னங்க சந்தேகம்? அறிவுதான் பெருசு. நகை இல்லாட்டாலும் ஒரு மனுஷன் உயிரோட வாழலாம், அவனை மனுஷன் ஒத்துப்பாங்க. அறிவு இல்லாவிட்டால் அவன் மனிதன் என்று ஒப்புக்கொள்ள முடியாதே. ஆண்டவர்கள் உபயோகத்தளவில் நகத்தை விட அறிவு பல மடங்கு பெரிது என்றுதானே கூறுகிறாய்? வீரேசன் ஆமாங்க. ஆண்டவர்கள் சில நிமிடம் மௌனமாக இருந்துவிட்டு அதிகார துணியுடன் குறைந்த பிரயோஜனத்தை உடைய நகத்திற்கு ஒரு உருவம் உள்ள போது பெரும் பிரயோஜனம் உடைய அறிவுக்கு ஒரு உருவம் இல்லை என்று முன்னே சொன்னாயே, அதை இப்பொழுது உன் பகுத்தறிவு ஒத்துக்கொள்கிறதா? நகத்திற்கே உருவம் இருக்கும் போது அறிவுக்கு உருவம் இருக்க வேண்டாமா? வீரேசன் ஒன்னும் சொல்ல தெரியல, என் பகுத்தறிவு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆண்டவர்கள் சரி, நீ அறிவை பார்க்கல, அதனால் உருவம் இல்லை என்று சொல்லுகிறார். காணாத பொருளுக்கு உருவம் இல்லை என்பது சரிதான். காணாத பொருளுக்கு உருவம் இல்லை என்று நினைப்பது சரிதான் அப்படிங்கிறார். அப்ப நட்சத்திரானந்தர் மான்மியத்துல பக்கம் 66, நான் கொஞ்ச நேரம் முன்னாடி பாடினேனே, அதை பாடுறாரு. ஆறறிவு உடலெடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேய கிடந்து உழன்று ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது. அதற்கென்றே தூணமும் அதன் அகப்புற கருவிகளும் படைத்திருக்கும் காரணத்தினாலே வாயில் பினாத்திக் கொண்டும் அதிலும் நான் பெரிது நீ சிறிது என்று உளறி அலைந்து திரியும் செய்முறையானது தம் தம் வயதுகளை எல்லாம் துக்கமும் துயரமுமாக மாற்றி எடுத்துக்கொண்டு அதையும் நாளடைவில் சிறிது சிறிதாக சேதித்து வருவதாகிய இதனையே பாரமாத்தீக ஞானம் என்றும் சாது சங்க பிரம்ம நிலை என்றும் சத் சங்க யோக ஞானம் என்றும் மேல்மை மெய்மை இவ ராஜாங்க சிங்காசனங்களால் அருளப் பெற்ற பரிசுத்தாரிய மெய்மை கிரந்தங்களிலும் நாவுகளை போட்டு உழம்பிக் கொண்டு சொரணை இல்லாது விரைத்து ஓம் ஓம் என்றும் மகம் பிரம்மாஸ்மி என்றும் இவை போல் பலவற்றை நீட்டியும் குறுக்கியும் நிலைபொருள் அறியாது கண்ணை மூடிக்கொண்டு சப்தித்து ஏமாற்றி பொய்ப்பேயாட்டம் ஆடிக்கொண்டிருந்த விதவிதமாகிய ஆயிரக்கணக்கான எங்களின் பேயாட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் வேறு வேறாக தக்கபடி இறங்கி வந்து பொய் வேடம் போட்டு பயில் பண்ணி அதில் நிச்சய பிறங்க செய்து யமபடி நட்சத்திரை கிளப்பி தடவி தன்னிதி இருத்தி வினா விடையின் மூலமாக மனித மேம்பாட்டினை தூண்டி வித்தை அவித்தை என்னும் எழுச்சியினை பதித்து எங்களை ஜீவேசையற்ற சீர் நாட்டுவான் வேண்டி இதை கேட்டவுடனே வீரேசனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவரு பின்னாடி தெய்வத்தோட பிள்ளைய ஆகி அப்புறம் காஷாயமெல்லாம் வாங்கி உபதேசமும் வாங்கி அவர் புலந்தராந்தர் அப்படிங்கிற தீஷாநாமமும் வாங்குறார். அவர் எப்படி இந்த மற்ற சாமியார்களை போல நினைச்சு இங்க வந்தாரோ அப்படி கடைசியில தான் தோத்து போய் அவர் தன்னோட வரலாறுல எழுதுறாரு. இப்படி இந்த சாட்சாத் அந்த பரபிரமே ஆதி பரம்பொருளே ஒரு தூணத்தின்மை தாங்கி வந்திருக்கு. அவங்கள நான் வாதம் பண்ணி அவங்களை தோக்கடிக்கும்னு நினைச்சேனே, என்ன உடம்புல இருக்க தோலெல்லாம் உரிச்சு ஒரு செருப்பா தைச்சு போட்டா கூட நான் செய்த தப்புக்கு அது ஈடாகாது.
என் நாக்கை அறுத்து அவங்களுக்கு காணிக்கையா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அவர் தன்னோட வரலாறுல சொல்றார். அடுத்தது அறிவே வாத்தியார். தெய்வம் அவர்கள் மெய்கல்வி கலாச்சார உபாத்தியாயர் அல்லவா, அவர்களிடம் கல்வி கற்க வரும்போது நம்ம வேத சாஸ்திரங்கள்லாம் படிச்சுட்டா வரணும், தேவையில்லைன்னு தெய்வம் சொல்றாங்க. கூட இதுக்கு ஒரு வாக்கியம் 89 பார்க்கலாம். வேதசாஸ்திரங்களை படித்து தேர்ந்து எம்மிடம் வர வேண்டியதில்லை. சர்வலோக சரணனை பற்றி நாம் போதிக்கும் போது உன் அறிவே உனக்கு வாத்தியாராக நின்று விளங்கும். ஆகவே எம் வார்த்தைகளை உன் காதில் நுழையும்படி செய்து கொண்டால் போதும், அது உனக்கு அறிவிக்க வேண்டியவைகள் எல்லாம் அறிவிக்கும். அப்போ 5 அறிவு பார்த்தோம், 6வது அறிவு பார்த்தோம். 6வது அறிவுனா என்னன்னு பார்த்தோம். அந்த 6வது அறிவு எப்படி அடையிறதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்ப இப்ப நம்ம என்ன நிலையில இருக்கோம் அப்படிங்கறத தெய்வம் அவர்கள் வெளியாக்குகிறாங்க. போனா இதுக்கு ஒரு வாக்கியம் 214. நீங்கள் 5வது அறிவு தாண்டி 6வது அறிவுக்கு வராமல் இடையில் இருக்கிறீர்கள் என்று நாம் நிரூபித்து காட்டுவோம். எம் உலகத்திற்கு நீங்கள் வந்தால் எல்லா முத்தர்களையும் எல்லா சித்தர்களையும் எம் செயலுக்கு சாட்சி சொல்ல வைப்போம். அப்பேர் கொத்த திருச்செயலே மறுபிறப்பில் ஆக்கும் செயல். சரி, அறிவை நம்ம எப்படி உபயோகிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரே சமயத்துல நிறைய கல்வியை கற்கலாமா அப்படின்னா அது கூடாது அப்படின்னு தெய்வம் திருவாக்கியம் இறக்கியிருக்காங்க. அறிவை எப்படி உபயோகப்படுத்தணும்னு திருவாக்கியம் மெமபட அடிப்படை கோடாயத்துக்கு ஒரு வாக்கியம் 168. ஒருவனுடைய அறிவை பல வழிகளில் சிதறடித்தால் அவன் ஆயுள் குறையும் அப்படின்னு. அடுத்தது இப்ப மனுஷனுடைய இந்த உலக அறிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு கூட இதுக்கு ஒரு வாக்கியம் 223 பார்க்கலாம். இவர்களோட உலக அறிவை வைத்து பார்த்தால் இவர்கள் நமக்கும் மேலானவர்களாக தெரிகிறார்கள், மட்டமாக தெரியவில்லை. 5 முகிற காரியங்களை நுணுக்கமாக செய்கிறார்கள். நம்மை விட மட்டமான அறிவுடையவர்கள் என்று சொல்ல நமக்கு தெரியவில்லை. 3/4 துட்டு இரும்பை எடுத்து 200 ரூபாய் 300 ரூபாய் பெரும்படியாக ஆக்கி விடுகிறார்கள். அப்பேற்பட்ட அறிவுடையவர்கள் தானே இவர்கள். இவர்கள் ஏன் நம்மை போல் நித்திய சிரஞ்சீவி வாழ்க்கைக்கும் ஆகக்கூடாது? இகத்தில் இவர்களுக்கு மட்டமான அறிவுடைய நாம் கற்பாந்து கோடிகால வாழ்க்கைக்கு வேண்டிய துணையை தேடிக்கொண்டோமே. இவர்களுக்கு இவ்வளவு அறிவிருந்தும் இதை தேடிக்கொள்ளவில்லையே என்று நினைக்கும் போதுதான் நமக்கு வயிற்றுச்சலாக இருக்கிறது அப்படி தெய்வம் அருள் இருக்காங்க. இன்னும் ஒரு வாக்கியம் பார்க்கலாம். அடுத்தது மேல்நாட்டவரின் அறிவுக்கும் நம் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கூட இதுக்கு ஒரு வாக்கியம் 230. மேல்நாட்டவரால் இப்படி நம்ம இப்போ சமணம் போட்டு உட்கார முடியுமா? முடியாது. அப்ப அவனுக்கும் மெய்ஞான அறிவுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது, அவனுக்கும் மெய்ஞான அறிவுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது, எவனுடைய நேசம் அவனுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்று பார். எவனை சங்காரம் பண்ணி மிதித்தேறுகிற உன்னத பூமி அவனுக்கு எவ்வளவு மட்டமானதாக இருக்கும். இங்குள்ளவனுடைய அறிவுக்கு 2 பூமிக்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை காட்டி இந்த மெய்ஞானத்தில் ஏற்றி எவனுடைய அமலை மிதிக்கிற செயலில் பழக்கவே அந்த பூமியை படைத்தது. அப்போ அறிவுனா என்ன அப்படின்னா ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதுதான் அறிவு, ஆபத்துல மாட்டிக்கொள்வது அறிவல்ல. அதை தெய்வத்துடைய திருவாக்கியத்தால பார்க்கலாம். கூட இதுக்கு ஒரு வாக்கியம் 233. இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவனும் யமன் என்னும் கடுவாய்க்குள் தானே நுழைய வேண்டும். அவ்வாறு அவனிடம் மாட்டாமல் அதை விட்டு தப்பித்துக் கொள்ளும் எண்ணம் உடையவனே அறிவுடையவன் ஆவான். என்னுடைய முக்தி பேருரை தொடரும். மீண்டும் அடுத்த வாரம் இந்த அறிவுங்கிற தலைப்பு தொடர்ந்து நான் நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம். நமஸ்காரம். இந்த 1 மணி நேரமா நமக்கு அண்ணா அவர்கள் அந்த 6 அறிவுனா என்ன என்பதை மிக தெளிவாக சிறப்பா எடுத்து காட்டினாங்க, கேட்டிருக்கோம். அறிவதனை கொண்டு அறிவதனை கண்டு அறிவதை அறியாமல் என் வெறிகள் பிடித்து கலைகள் படித்து வீணில் அடைவார்கள். அதாவது அறிவு என்பது நமக்கு இங்க தெய்வம் தான். அதை அறிவு நம்ம அறிவதனை கொண்டு அப்புறம் அவங்கதான் அப்படின்னு தெரிஞ்சு அதை கண்டு அதை நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படின்றத தெளிவாக்கியங்கள் நம்ம கேட்டிருக்கோம். அதே தான் நம்முடைய சித்தர்களோட பாடலை நம்ம ஆனா அதை தெளிவா மிக எடுத்து காட்டினாங்க. அறிவான பொருள் தேடி அலைந்து சாவார் அறிவிருக்கும் தளம் அறியார் ஆவிரினை போவார். குறையாத பொருளை மிக கொள்ளையிட ஆசை
கொள்ளையிட பொருளும் இல்லை கொடுப்பாரும் இல்லை. கொள்ளையிட பொருள் தேடி குவளையத்தில் அலைந்து கொள்ளை கிடைக்காமல் மன குறையாலே வாடி இல்லாமல் துயரமதில் இறந்து போக வேண்டாம். வேண்டும் மட்டும் கொள்ளையிட விட்டான் அந்த வீட்டை. அந்த வீட்டில் ரத்னமழை அனந்தம் கோடி குவிகள். எந்த மட்டும் திருடை கொள்ள எவர்க்கு மனம் பொருத்தம். திருட மனம் உள்ளவர்கள் திருக்களிமா பார்த்து திருட மட்டும் திருடி கொள்ள திருவாக்கும் கொடுத்தான். அப்ப இந்த சாலையில பாத்தீங்கன்னா ரத்தனமலையில நிறைய இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா தெய்வத்தினுடைய திருவாக்கு. அந்த திருவாக்கு எல்லாரும் திருட கொள்ள முடியுமா அப்படின்னா எல்லாரும் திருடி கொள்ளலாம். ஆனா அந்த திருக்களிமா பார்த்து தெய்வத்தினுடைய உத்தரவு பெற்று நாமும் அவங்களுடைய 4 முத்துக்களை பெற்றலாம் அப்படின்றதுக்கு இந்த அண்ணா அவர்கள் மிக அறிவாக அந்த அறிவிற்கும் தளம் என்ன அப்படின்னையும் இன்னைக்கு மிக சிறப்பாக மான்மேட்டில இருந்தும் நமக்கு எடுத்து காட்டினாங்க. அஞ்சறிவு வந்தனால நமக்கு என்ன அப்படின்னா நம்மளுக்கு பாவம் தான் அடைகிறாங்க, மனக்கவலை அடைகிறாங்க. அது அஞ்சறிவு நரனோட இருக்கும். இந்த 6வது மறுபிறப்பு பிறக்கக்கூடிய அறிவு தான் நித்திய அறிவு, பேரின்பு மகிழ்ச்சி பெறக்கூடியதா இருக்கு. இப்படி சொல்லிட்டு ஒரு உதாரணமா நம்ம மாமா மெய்வெளி புலேந்திர அனந்தர் அவருடைய பழைய பேர் வீரசன் அவர்களுக்கும் நம்ம தெய்வம் நடந்த உரையாடலை நமக்கு அந்த அறிவை பத்தி எடுத்து காட்டினாங்க. அந்த நெக சுத்தியில நெகம் எங்க இருக்குன்னு கேட்டு, அப்ப அந்த இதுக்கே ஒரு பொருள் இருக்கும்போது 6வது அறிவுக்கு உருவம் இல்லாமையா இருக்கும் அப்படின்றது நம்ம தெளிவா எடுத்து காட்டினாங்க. அப்ப 6வது அறிவு என்ன அப்படின்னா இன்னும் நமக்கு தெய்வத்துடைய அவங்கதான் அறிவு சொரூபமாக இருக்கான்றது நம்ம இன்னைக்கு நடந்த நிகழ்வு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னமும் இன்னமும் விளக்கமாக நம்ம அண்ணா அவர்கள் அடுத்த வாரமும் அந்த அறிவு என்ற தலைப்புல நமக்கு சிறப்பான ஒரு முத்தி பெரியரை பகிர்வதற்கு என்று கூறி இந்த சிறப்பு முத்தி பெரிய நிகழ் சபை நம்ம இதோடு நிறைவேற்றிக் கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரமும் இந்த அறிவை இன்னும் கொஞ்சம் விரிவா மான்மியத்திலிருந்து நமக்கு இதுக்கு மன்னா எடுத்து தருவார்கள். அனைவருக்கும் நமஸ்காரம்.